நமக்கு கிடைத்ததில் பிடித்ததை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். சூரியனுக்கு கீழே நாம் படுகிற பிரயாசத்தின் பலன் அதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிப்பதும் குடிப்பதும் என்று. அதாவது பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஆகாரத்தை புசிக்கலாம், குடிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அது பெருமை நிமித்தம் இருக்கக்கூடாது. பிறர் பொருளை அபகரித்திருக்க கூடாது. அதையே வெறியாக இச்சித்திருக்க கூடாது. கிடைப்பதில் சந்தோஷமாக கர்த்தர் தந்ததை ஸ்தோத்திரத்துடன் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக சாப்பிடலாம். எளிய உணவுகள் கூட அதிக ருசியுள்ளதாய் இருக்கும். சில ஆடம்பரமான உணவுகள் துளி கூட ருசி இல்லாததாய் இருக்கும். அதனால் எந்த காரியத்திலும் ஆடம்பரத்தை விரும்பக்கூடாது. உணவு உண்பதாக இருக்கலாம், வாழ்க்கை தரமாக இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் பூ உலகத்தில் எல்லாமே சபிக்கப்பட்டவைகள் தான். பரிசுத்தமானது எங்கே இருக்கிறது? எதுவும் இல்லை. சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்திருக்கிறோம். இது நிரந்தரம் அல்ல. இது ஒரு கூடாரம் தான் நமக்கு. நித்திய ஜீவன் தான். பரலோகம் தான் நமக்கு நிரந்தரமான நாடு. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 21ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த மன்னா என்ற உணவை, தேவ தூதர்களின் உணவான பரலோகத்திலிருந்து வந்த உணவை கர்த்தர் தினமும் அவர்களுக்கு கொடுத்து வந்தார். அதை சாப்பிட்டு வந்த அந்த ஜனங்கள் அதை அற்பமான உணவு என்று சொன்னார்கள். அதற்கு காரணம், அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளாமலும் அவர்கள் எதிர்பார்த்த காரியம் நடக்காததினாலும் இருந்தது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது மனிதனின் கண்ணோட்டம் வேறு, கர்த்தருடைய கண்ணோட்டம் வேறு. கர்த்தர் இஸ்ரவேலரை விடுதலையாக்க விரும்பினார். அவர் எகிப்தில் இருந்து அவர்களை கானானுக்குள் கொண்டு செல்ல விரும்பினார், ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால் அவர்கள் அதற்கு ஏற்ற தகுதியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய எதிர்பார்ப்பாய் இருந்தது. கர்த்தர் எகிப்திலிருந்து இவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொன்ன பொழுது, மோசேயா சொன்னவுடன் இவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் பலவித அற்புதங்கள், அடையாளங்களை எல்லாம் செய்து காட்டினார். அப்புறம் இவர்களுக்கு சந்தோஷமாக கிளம்பினார்கள். காரணம் என்னவென்றால், எ- எகிப்திலிருந்து கானான் தேசம் 7 நாட்கள் பயண தூரம் உடையது. கொஞ்ச நாட்களில் 7 நாட்களில் சென்று விடலாம். அங்கு போய் நாம் செல்வ செழிப்பாக பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்று கர்த்தர் சொன்னார். அதனால் அவ்வளவு செழிப்பான தேசத்திற்கு நாம் போக போகிறோம் என்று இவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? இங்கு அவர்கள் வருடக்கணக்காக வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கு மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் நிற்கிற இடத்திலெல்லாம் இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எதிர்பார்த்தது அங்கு நடக்கவில்லை. ஒரு வாரத்தில் போகலாம் என்று சொன்னது வருடக்கணக்காக நாட்கள் ஓடியும் இவர்கள் அங்கு போய் சேரவில்லை. கர்த்தர் அவர்களை அழைத்து செல்லவில்லை. காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவர்களிடம் எதிர்பார்த்தது வேறு, இவர்கள் செய்தது வேறு. கர்த்தர் எகிப்தின் காரியங்களை அவர்கள் விட்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் அவர்களோ அதை மனதில் சுமந்து கொண்டு வந்தார்கள். எகிப்தியரின் பாவங்கள் இவர்கள் இருதயத்தில் இருந்தது. இதையே அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பாவ சுபாவம், இச்சைகள் அவர்கள் இருதயத்தில் இருந்தது. எகிப்தியர் என்ன செய்தார்கள்? அங்கு அவர்கள் சாப்பிட்ட உணவை பற்றி, மீன்களை பற்றி, அங்கு அவர்கள் சாப்பிட்ட ஆகாரத்தை பற்றி, வெங்காயம், பூண்டுகள், வெள்ளரிக்காய்கள் என்று இவர்கள் வனாந்திர பயணத்தில் புலம்புகிறார்கள். தண்ணீர் இல்லை என்று புலம்புகிறார்கள். இஸ்ரவேலரின் இப்படிப்பட்ட முறுமுறுப்புகளை கர்த்தர் வெறுக்கிறார். அதை வெறுத்ததினால் தான் கானானுக்குள் அவர்களை கொண்டு போய் சேர்க்கவில்லை. கர்த்தர் சொன்ன அந்த தேசத்தை இவர்கள் 12 பிரபுக்கள் போய் பார்த்து வந்து சொன்னார்கள், கானான் தேசம் இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பாமல் மாம்சமாக இவர்கள் இது முடியாது, நடக்காது என்று சொன்னார்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காவிட்டால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் ஆதாரமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறது. கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் முதலில் கர்த்தரை விசுவாசிக்கிறோம்.
அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தெரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எதுவானாலும் அது நடக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். அதை அவிவிசுவாசப்படக்கூடாது. இந்த 12 பிரபுக்கள் அங்கு போய் கானானை சுற்றி பார்த்த பொழுது, யோசுவா ஐயாவும், காலேப் ஐயாவும் தவிர மற்றவர்கள் எல்லோரும் போய் பார்த்துவிட்டு, அங்கு பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்மால் யுத்தம் செய்து ஜெயிக்க முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசினார்கள். இவர்கள் இருவர் மாத்திரம் தான் நம்மால் ஜெயிக்க முடியும் என்று சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ அந்த 10 பிரபுக்களின் சொற்களையே கேட்டார்கள். இதன் விளைவுதான் அவர்கள் கானானுக்குள் போகாமல் வனாந்திர பயணத்தில் 40 வருடம் சுற்றித் திரிந்தார்கள். என் வார்த்தையை கேளாமல் போனதினால் பிள்ளைகள் கொள்ளையாவார்கள் என்று சொன்னதினால், நீங்கள் யார் கொள்ளையாவார்கள் என்று சொன்னீர்களோ அந்த பிள்ளைகளை நான் கானானுக்குள் கொண்டு சேர்ப்பேன். உங்களையோ இந்த வனாந்திர பயணத்தில் அழிப்பேன் என்று சொல்லி 40 வருடம் அவர்கள் சுற்றித் திரிய விட்டார். சரி, இவர்கள் ஏன் அப்படி செயல்பட்டார்கள்? அதற்கு காரணம் என்ன என்றால், இவர்களுக்கு இருந்த விக்கிரக ஆராதனை என்னும் மோகமே என்றால் இச்சைதான். அவர்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்கிற இச்சை மட்டுமே இருந்தது. நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும், பிடித்தமானதை சாப்பிட வேண்டும், சுகபோகமாக வாழ வேண்டும். எங்களுக்கு பழங்கள் வேண்டும், வெங்காயம் வேண்டும், பூண்டு வேண்டும் என்கிறார்கள், தண்ணீர் வசதி இல்லை என்கிறார்கள். இப்படி தங்கள் வசதிகளை மேலேயே அவர்களுடைய நோக்கம் இருந்தது. கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதுதான் நீதி என்பதை உணராது இருந்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே நீதி. நாம் ஒரு வீட்டை கட்டுகிறோம் என்றால், நம்முடைய வீட்டில் நம்முடைய பொருள்கள் எங்கு எது இருக்க வேண்டும், எந்தெந்த பொருள் தேவை, எது தேவையில்லை என்று முடிவெடுக்கிற அதிகாரம் நமக்கு இல்லையா? அதுபோலதான் இந்த உலகம் என்பது கர்த்தருடைய வீடாயிருக்கிறது. அவர் இந்த உலகத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற நம்மையும் படைத்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பாகிய நாம் அவருடைய சித்தப்படி, அவர் விருப்பப்படி வாழ வேண்டியது நீதி அல்லவா? அவருடைய விருப்பத்திற்கு செய்வது அதுதான் நீதி அல்லவா? நம்மை நாம் படைத்துக் கொள்ளவில்லையே. நம் இஷ்டப்படி வாழ்வதற்கு நம்மை நாமே சிருஷ்டித்துக் கொள்ளவில்லை. நம்முடைய பிறப்பையும் இறப்பையும் நாம் முடிவு செய்வதில்லை. எந்த நோய் வர வேண்டும் நமக்கு, எந்த நோய் வரக்கூடாது, நான் சுகமாக இருக்க வேண்டும் என்று எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியாது. ஏன் இன்று இருக்கிறோம், நாளை இருக்க முடியுமா என்பது கூட நம்மால் முடிவெடுக்க முடியாது. நாமே முயற்சி செய்து ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடுகிறோம், போராடி வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தரால் படைக்கப்பட்ட நாம் அவர் சித்தப்படி, அவர் விருப்பப்படி வாழ்வது நீதியாய் இருக்கிறது. அப்படிதான் வாழ வேண்டும். அதுவே சரியான முறை. இப்படி இருக்க நாம் ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படுதலை விட்டுவிட்டு தன் இஷ்டத்திற்கு தாம் வாழ நினைப்பது மிக மிக தவறாய் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய வாழ்க்கையை நாமே முடிவு செய்ய நமக்கு உரிமை இல்லை. அதனால் கர்த்தர் நம்மை சர்வாதிகாரி என்றோ, நம்மை அடிமையாக வைத்திருக்கிறார் என்றோ பொருள் அல்ல. கர்த்தர் அடிமைத்தனம் என்ற வார்த்தையை வெறுக்கிறவர். கர்த்தர் அடிமைப்படுத்த யாரையுமே விரும்புவதில்லை. அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக வைக்கத்தான் விருப்பப்படுகிறார். நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் அவர் சொல்லி இருக்கிறார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்றார். என் வார்த்தைகளை கேட்க வேண்டும், இல்லை என்றால் கொன்று போடுவேன் என்று அவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. சர்வாதிகாரம் பண்ணுவது அவருக்கு விருப்பம் அல்ல. அன்போடு நம்மை அரவணைக்க நினைக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார். அதை நாம் செய்ய வேண்டும். அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம் மனதால் விரும்பி முழு மனதோடு அவரை நேசிக்க வேண்டும், முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் அப்படி செய்யவில்லை என்றால் அவர் ஏன் என்று கேட்கப் போவதில்லை. நம்மை படைத்த சிருஷ்டிகரை, நமக்கு ஜீவன் தந்தவரை, நம்மை ஆளுகை செய்பவரை, இன்று வரை நம்மை போஷித்து வளர்த்தவரை, அவரிடத்தில் நம்மால் அன்பு கூற முடியவில்லை என்பது வேதனையான விஷயம். அதனால் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் அன்பாய் இருப்போம். பொதுவாக நம்முடைய மனித வாழ்க்கையில் ஒருவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவர்களிடத்தில் அன்பாய் இருப்பதினால் அவர்கள் சொல்வதை நாம் கேட்போம். நம்முடைய பிள்ளைகள், சிறு குழந்தைகள் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் ஏதாவது கேட்டால் உடனே வாங்கி தருவோம். என்ன காரணம்? நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கிறோம்.
நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் சொற்களை நாம் கேட்போம். அதுபோல கர்த்தர் நம்மில் அதாவது கர்த்தருக்கு நடுங்கி அவர் நம்மை கொன்று போடுவார் என்று பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொள்ள சொல்லவில்லை. அவர் அதிகாரத்தில் நம்மை ஆளுகை செய்து என் கட்டளைகளை கைக்கொள் என்று கட்டளையிடவில்லை. கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதை அன்போடு நேசித்து முழு மனதோடு விரும்பி அதை கைக்கொள்ள வேண்டும். வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். மிக மிக நல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளும் நமக்கு நன்மை தருபவனவே. கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் கர்த்தருடைய மேன்மையை ஏற்படுத்துவதற்கல்ல, கர்த்தருக்கு மேன்மையை கொண்டு வருவதற்கோ, கர்த்தருடைய விருப்பத்தின்படி எதையாவது செய்வதற்கோ அல்ல. இது முழுக்க முழுக்க நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கே. கர்த்தர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருப்பது இவ்வுலக வாழ்க்கையில் நம்மை முழுமையாய் பாதுகாத்துக் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை அவரிடத்தில் போய் சேர்வதற்கு தான், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு தான் கர்த்தர் அதை செய்திருக்கிறார். நாம் நினைப்பது போல கர்த்தருக்கு ஏதாவது உதவி செய்வதற்கோ, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதனால் கர்த்தருக்கு ஏதாவது லாபம் என்றோ நினைக்க வேண்டாம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நாம் நன்றாய் வாழ்வதற்கு இப்படியெல்லாம் வாழுங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இவ்வுலக வாழ்க்கையில் நீங்கள் இப்படி இருந்தால் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க முடியும், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று நமக்கு ஒரு வாய்ப்பாக வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை எடுத்து வாசித்து முழுமையாய் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை, முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை முழுமையாய் வருடத்தில் ஒரு முறையாவது படிக்க வேண்டும். ஒரு நாளில் 5 அதிகாரங்கள் படித்தால், சுமார் 1 மணி நேரம் படித்தால் கூட ஒரு வருடத்தில் முறை படித்து விடலாம். இப்படி ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை படிக்கும் போது அதிகமாய் வேத ஞானத்தில் தேர்வோம். நம் வாழ்க்கை ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் ஒவ்வொரு விதமான சுத்திகரிப்பு நமக்கு கிடைக்கும். நம் வாழ்க்கை சுத்தமாக மாறிவிடும். பரிசுத்தமானதாக நம் இருதயம் இருக்கும். கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்கவும் முடியும். கர்த்தர் தருகிற தீர்க்க தரிசனங்களை பெற முடியும். நம் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நாம் கர்த்தரை பார்க்கவும் முடியும். இப்படிப்பட்ட பெரிய அனுபவங்களும் கிடைக்கும். அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவர் வார்த்தைகளில் அன்பு கூர்ந்து கட்டளைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து நடப்போம். அவருடைய வார்த்தைகளை நேசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த மன்னாவை மனதால் அவர்கள் பசியோடு இருந்து அவர்கள் கர்த்தரை தூஷிக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை. நன்றாக சாப்பிட்டார்கள், நன்றாக இருந்தார்கள். பிடித்த உணவு கிடைக்கவில்லை என்று பிடிவாதம் பிடித்தார்கள். இதற்கு காரணம் என்ன? அவர்களை ஆளுகை செய்த வலு சொற்பத்தின் ஆவியே, லூசிபரின் ஆவிதான் காரணம். பெருமை எனும் ஆவி. நான் இந்த அற்பமான உணவை சாப்பிடுவேனோ என்று சொன்னார்கள். அதன் பொருள் என்ன? தங்களை உயர்த்தினார்கள். அவர்களுக்குள் பெருமை இருந்தது. பெருமை இருக்கிறவர்களை வலு சர்ப்பம் தாக்கும். வலு சர்ப்பத்தின் ஆவி தாக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் பெருமைப்படக்கூடாது. பெருமைப்படுகிறவர்களை சாதாரணமாக தலைக்கணம் பிடித்தவர்கள் என்று சொல்வார்கள். பெருமை என்ற குணத்திற்கும் தலைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பெருமை கொண்டவர்கள் தலையில் பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்படும். பலவிதமான நோய்கள் தலைகளில் வருவதற்கு காரணமாய் இருக்கிறது. தலை, கழுத்து போன்ற பகுதிகளில் வரும். வலு சர்ப்பம் கழுத்து பகுதிகளில் ஆளுகை செய்யும். இப்படியாக அவர்கள் வலு சர்ப்பத்தால் கொல்லப்படுவதற்கு காரணம், அவர்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களால் அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணம் அவர்கள் பெருமை பிடித்தவர்களாய் இருந்தார்கள். இந்த அற்பமான உணவு என்று கர்த்தர் தந்த மன்னாவை அவர்கள் தூஷித்தார்கள். அவர்களுடைய பெருமையே அதற்கு காரணம். மேட்டிமை பெருமைக்காக சாப்பிடுவது பழக்கங்கள் பல இடங்களில் இன்று இருக்கிறது. நமக்கு கிடைத்ததில் பிடித்ததை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். சூரியனுக்கு கீழே நாம் படுகிற பிரயாசத்தின் பலன் அதுவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிப்பதும் குடிப்பதும் என்று. ஆனால் அது பெருமை நிமித்தம் இருக்கக்கூடாது. பிறர் பொருளை அபகரித்திருக்க கூடாது. அதையே வெறியாக இச்சித்திருக்க கூடாது. இங்கு நாம் வாழப்போவது கொஞ்ச காலம். அதனால் அதை புரிந்து கொண்டு உணர்வுடையவர்களாய் நடப்போம். இவ்வுலக வாழ்க்கை நிச்சயங்களில் மூழ்காமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறை நாம் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு தாழ்மையோடு சமாதானத்தோடு வாழ்வோம். மேட்டிமை எதிலும் வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.